எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குரலே பாஜகவிற்கான டப்பிங் குரல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே 14 வயது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது தொடர்பான போக்சோ வழக்கில் மீனவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை உள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய 2152 கோடி ரூபாயை பெற்றுத் தந்துவிட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்விகளை கேட்கட்டும். அமைச்சராக அவரின் கேள்விக்கு பதிலளிக்கிறேன். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொடுத்துவிட்டால் மாணவர்களின் முன்னேற்றத்தை தமிழக அரசு பார்த்து கொள்ளும். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை உள்ளது என்றும் அமைச்சர் பேசியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தை சரி செய்துவிட்டு தமிழக பெண்கள் பாதுகாப்பு குறித்து பாஜக பேசட்டும் என்று தமிழக சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கூறியுள்ளார். மணிப்பூர் மாநிலத்தில் அண்ணா அறிவாலயம் குறித்து பேசும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுவரை சொன்னது எதையும் சாதித்தது இல்லை. மணிப்பூர் மாநிலத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாக பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு பாலியல் உள்ளிட்ட வெளியே சொல்ல முடியாத துன்புறுத்தல்கள் இழைக்கப்பட்டு வருகின்றன. அவற்றை சரி செய்த பின்னர் தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பாஜக பேசட்டும் என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவிக்க குடியாத்தம் பகுதியில் பிரத்யேகமாக ஜவுளி பூங்காவை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு வேலூர் மக்களவை உறுப்பினர் டி.எம். கதிர் ஆனந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் சுரேஷ் ராஜன். இவர் அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 17 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக கடந்த 2002ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தன்னிடம் திருப்பி ஒப்படைக்க உத்தரவிடக் கோரி அவரது உறவினர் தீபா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் கீழ் உள்ள பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கின. நாடு முழுவதும் 7842 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வெளிநாடுகளிலும் 26 தேர்வு மையங்களிலும் தேர்வு எழுதுகிறார்கள். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. காணிக்கை எண்ணும் பணியில் கோவில் அலுவலர்கள், பழனி பகுதி வங்கி அலுவலர்கள், பழனி ஆண்டவர் கலைக்கல்லூரி பணியாளர்கள், மாணவ மாணவிகள் என பலர் ஈடுபட்டனர். தற்போது உண்டியல் காணிக்கை 3,31,00,000 தாண்டியுள்ளது. தங்கம் 557 கிராம், வெள்ளி 21 கிலோ, வெளிநாட்டு கரன்சிகள் காணிக்கையாக கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் கோவிலுக்கு அறநிலையத்துறை தரப்பில் செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 54 லட்சம் ரூபாயை வசூலிக்க உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், ஆக்கிரமிப்புகளை அகற்றும் கடமையுள்ள அலுவலர்களே வாடகையை செலுத்த காலம் தாழ்த்தியது ஏன் எனவும், வழக்கு தொடர்ந்த பின்பும் வாடகை பாக்கி செலுத்த கால தாமதமானதற்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் கோவில் சொத்துக்களை பாதுகாக்கும் விவகாரத்தில் அரசு அலுவலர்கள் தங்கள் கடமையை முறையாக செய்வதில்லை என்று நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். கோவை ஈஷா யோகா மையம் வரம்புகளை பின்பற்றவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கலாம் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. மணிப்பூர் மக்கள் உங்களையும் உங்கள் கட்சியையும் மன்னிக்க மாட்டார்கள் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாஜகவை விமர்சித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிரயாக்ராஜ் நெடுஞ்சாலையில் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் பக்தர்கள் 10 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். 19 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். காங்கிரஸைச் சேர்ந்த லோக்சபா எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கௌரவ் கோகாய் மனைவி எலிசபெத்துக்கு பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI உடன் தொடர்பு இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது.
அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வரும் விமானத்தை பஞ்சாபில் தரை இறக்குவது ஏன் என்று பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் கேள்வி எழுப்பியுள்ளார். பஞ்சாபை அவமானப்படுத்த மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும் பகவந்த் மான் குற்றம் சாட்டியுள்ளார். ஜப்பானில் பனிப்புயலில் சிக்கி கடந்த ஒரு வாரத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டின் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மார்ச் 19ஆம் தேதி பூமிக்கு திரும்புவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான 88 வயது போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கவில்லை, மாறாக அமைதியின் பக்கமே இந்தியா நிற்கிறது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். வரும் 2032ஆம் ஆண்டில் OR-4 என்ற விண்கல் பூமியை தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அத்தகைய ஆபத்துகளில் இருந்து பூமியை பாதுகாப்பதற்கான படையில் நிபுணர்களை அமர்த்தும் நடவடிக்கையில் சீன அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது.